குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே குருவாயூர் போனவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே அந்த குந்துமணி எவ்வளோ ஃபேமஸ்னு. ஒரு சிகப்பு நிறத்தில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மணி, ஒரு சிகப்பு மணி. இது எப்படி கிடைக்கிறது, இதனுடைய பலன்கள் என்ன, இது நாம் வீட்டில் வச்சுக்கிட்டால் என்ன பலன், அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குந்துமணி குருவாயூரில் ஒரு பெரிய உருளியில் போட்டு வச்சுருப்பாங்க. குருவாயூரினுடைய வரலாறை பார்க்கும்பொழுது அங்கே வணங்கின ஒரு வயதான மூதாட்டியார் கிருஷ்ணர் அவளுக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த மூதாட்டியை தெரியாமல் இருக்கவே இருக்காது. அந்த நாராயணியம் படிக்கக்கூடிய மண்டபத்திற்கு பக்கத்தில் குருவாயூர் போனவங்களுக்கு தெரியும். அந்த குருவாயூர் என்ட்ரன்ஸில் சுவாமியை பார்க்கும்போது ஒரு பெரிய உருளியில் இந்த குந்துமணி வச்சுருப்பாங்க. இந்த குந்துமணியை அந்த பாட்டி பரம பக்தை, கிருஷ்ணருடைய பரம பக்தை, ஆனால் ரொம்ப ஏழை. ஸோ அவள் என்ன பண்ணுறா, கிருஷ்ணா எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இன்னுமே இல்லை, ஆனால் இந்த குந்துமணி நான் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைக்கிறா. அவளுடைய நினைவாக தான் இன்றைக்கும் அந்த குருவாயூர் கோயிலில் அந்த குந்துமணி வச்சுருக்கு. ஸோ அங்கே என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமண தடை, நமக்கு வியாபாரத்தில் ஏதாவது ஒரு நல்ல வெற்றி வரணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் ஒரு நல்லது ஆரம்பிக்க போகிறோம், ஸோ குருவாயூர் போயிட்டு கிருஷ்ணரை பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இந்த வெளியில் கடைங்கள்லேயே இந்த குந்துமணியெல்லாம் விற்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் போடலாம். இல்லை அங்கே அந்த குந்துமணி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் நம்ம காசெல்லாம் நம்ம சில்லற என்னவோ அதை போட்டுட்டு நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ அந்த குந்துமணியை எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ₹1 காசை இப்படி கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அந்த குந்துமணியை அந்த உருளியில் ஒரு 9 வாட்டி இதை இப்படியே நம்ம சுற்றணும். அந்த கையில் நம்ம அந்த குந்துமணியை இப்படி சுற்றும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கணுமா. எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வீசா கிடைக்கணும், எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும், ஏதோ ஒன்று நம்ம அப்போ அந்த கையில் அதை பிடிச்சிட்டு அந்த ₹1 காசை பிடிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே நம்ம சுற்றும் பொழுது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லணும். இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாங்கிறது கிருஷ்ணருடையது தான். ஸோ கிருஷ்ணா எனக்கு நீ இதை இந்த பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை கிருஷ்ணரிடத்தில் வைக்கலாம். இந்த குந்துமணி பார்த்திங்கன்னா ரொம்ப பாய்சனஸான ஒரு சீட் அது. அதனால் அதை நம்ம சாப்பிட்றதோ இல்லை அதை நம்ம ஏதாவது பிரசாதமோ அப்படி எல்லாமோ கிடையவே கிடையாது. இது வீட்டில் வச்சுட்டா நமக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம எப்படி கிருஷ்ணருக்கு அவல் வைக்கிறோம், வெண்ணெய் வைக்கிறோம், இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ குந்துமணி கூட ஒரு சின்ன துளசியை வச்சு கிருஷ்ணரை நீங்கள் வேண்டினாலே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது தான் இந்த குந்துமணி. அதனால் நம்மளும் நம்ம வீடுகளில் இந்த குந்துமணியை தாராளமாக சுவாமி ரூமில் வைக்கலாம். ஸோ இந்த குந்துமணியை நீங்கள் கிருஷ்ணர் பொம்மை இருக்குது, இல்லை நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் போது கிருஷ்ணர் விக்கிரகம்லாம் வச்சு கொண்டாடுறீங்க இல்லையா, அப்போ இந்த குந்துமணியையும் நீங்கள் தாராளமாக வெண்ணெய், துளசி இந்த 3ம் சேர்ந்து நம்ம வச்சு கிருஷ்ணரை கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ வீடுகளில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை தவிர வேறு எந்த நாட்களில் இந்த குந்துமணியும் வெண்ணெயையும் கிருஷ்ணருக்கு வச்சு நம்ம வணங்கலாம் அப்படின்னா ஏகாதேசி. இந்த ஏகாதேசி திதிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஏகாதேசி. அதனால் அன்றைய நாள் இந்த ஏகாதேசி திதியில் கொஞ்சம் துளசி, கொஞ்சம் வெண்ணெய், இந்த குந்துமணி இது 3ஐயும் வச்சு நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். அதே மாதிரி இந்த குந்துமணி வீட்டில் வச்சுருந்தாலே நமக்கு ஐஸ்வர்யமும் சேரும். அது சிகப்பில் ஒரு சின்ன கருப்பு டாட் மாதிரி இருக்கும். இது நம்ம பாசி மாதிரி தாலியில் சில பேர் கோத்துப்பாங்க, இல்லைன்னா இதை நகை செய்தும் போட்டுப்பாங்க ஒரு சிலர். இது நம்ம கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, இது ரொம்ப பாய்சனஸான ஒன்று. இது ஒரு சில சித்த மருத்துவத்தில் இந்த விதைகளை பயன்படுத்துகிறாங்க. பட் அதெல்லாம் அளவு ரொம்ப கம்மி தான்.
நம்ம வீட்டில் வச்சுருக்குறோன்னா இந்த குழந்தைங்கள்லாம் எடுத்து வாயில் போட்டுக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப டாக்ஸிக்கு, இது வந்து ரொம்ப ஜீரணமாகாது, ப்ளஸ் இது பாய்சனஸும் கூட. நல்ல பூஜை விஷயத்திற்காக மட்டும்தான் நீங்கள் குந்துமணியை பயன்படுத்தலாம். அதுவும் உங்கள் வீட்டிலலாம் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா கைக்கு எட்டாத தூரத்தில் வைங்க. இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மேடை மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்களுடைய பார்வைக்கு இல்லாத நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இந்த குந்துமணி நம்ம வந்து பீரோவில் வச்சுக்கலாமா அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன கிருஷ்ணர் விக்கிரகத்தோட இந்த குந்துமணியும் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நீங்கள் பீரோவிலே வச்சுருங்க. ஏகாதேசி அன்னைக்கு மட்டும் எடுத்து வச்சு கிருஷ்ணருக்கு நான் சொன்னது போல் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி 11 முறை உச்சரித்து கிருஷ்ணரை வணங்கி கிருஷ்ணருக்கு துளசி வச்சாலே போகிறோம். நீங்கள் வணங்கிட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஏன்னா பக்தி என்பது நமக்கு தேவைத்தான். ஆனால் வீட்லேயும் நம்ம குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோன்னா அது எந்த அளவுக்கு நம்ம பசங்களையும் நம்ம வந்து மனசில் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த பூஜைகள் எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். ஸோ நமக்கு அப்படியே குந்துமணியை பற்றி சொல்லிட்டாங்க, நம்ம உடனே வாங்கணும், வைக்கணும், உடனே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க, தவழற குழந்தைங்க, அதை பற்றி விவரம் தெரியாத குழந்தைங்களாம் இருந்தால் தயவு செஞ்சு கீழே வச்சிடாதீங்க. ஸோ குழந்தைங்க எதுவுமே ஒரு அழகாக இருக்கிறத பார்த்தா எடுத்து வாயில் போட்டுக்கிற ஹேபிட் வரும். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் பாய்சனஸும் கூட. அதனால் நீங்கள் வச்சுக்கும் போது இது எல்லாத்தையும் யோசிச்சுவீங்க. இல்லையா குருவாயூர் போகும்போது நீங்கள் தாராளமாக அங்கேயே அந்த வாங்கி அந்த உருளியிலேயே நம்ம போட்டுட்டு பிரார்த்தனையும் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். இங்கே சென்னை மகாலிங்கபுரத்துலேயுமே இங்கே இருக்கக்கூடிய குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் இந்த உருளியில் இந்த இது வந்து உண்டு, இந்த குந்துமணி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கி இங்கேயும் போட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம வீடுகளில் வச்சுக்கணுன்னா தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கணும். அண்ட் இது வந்து கணக்கெல்லாம் கிடையாது, எவ்வளோ நாள் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம பண்ணலாம். பிரார்த்தனைகள்ங்கிறது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் குருவாயூர் போகும்போது செய்யலாம். ஸோ குருவாயூர் பக்கத்துலேயே இருக்கீங்க, குருவாயூருக்கு அடிக்கடி போக முடியும் அப்படின்னா 3 வாரம் வியாழக்கிழமை தொடர்ந்து போய் குந்துமணி வாங்கி கொடுத்து இந்த திருமணத்திற்காக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஏன் குருவும் வாயுவும் சேர்ந்த ஒரு ஸ்தலம் தான் குருவாயூர். அதில் வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் குருவாயூர் போயிட்டு வர்றது. நீங்கள் எப்போவாவது ஒரு தடவை போகணுன்னா கூட குருவாயூர் போங்க. காலையில் இந்த நிர்மால்ய சேவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிர்மால்ய சேவை நீங்கள் கிருஷ்ணரை பார்த்துட்டு இந்த குந்துமணியும் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். வீட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் 3 வியாழக்கிழமை செய்யலாம். இல்லை கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, அஷ்டமி திதி, அதில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஏகாதேசி, ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதேசி வரும். ஸோ நீங்கள் மாதத்தில் வரக்கூடிய 2 ஏகாதேசி திதியிலையும் கிருஷ்ணருக்கு இந்த குந்துமணியை வச்சு நீங்கள் வழிபாட்டை வந்து தாராளமாக பண்ணலாம். இது எல்லாமே ஒரு வழிபாட்டினுடைய முறை தான். இது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளால் எப்போல்லாம் முடிஞ்சதோ இதை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கோவில்களில் போயிடும் செய்யலாம். இந்த தகவல் இவ்வளோ நேரம் இது எல்லாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஐயோ நம்ம இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான சில பிரார்த்தனைகள் எல்லாம். அண்ட் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் நிச்சயமாக நீங்கள் அங்கே தான் போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை வீட்டில் இருந்தே பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமா அங்கே போயிட்டு குருவாயூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த குந்துமணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாரிசுகள் வரும். அதுவும் ஆண் வாரிசு நிச்சயமாக வரும். ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதனால் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்த இந்த குந்துமணி அப்படிங்கிறது வந்து குருவாயூரில் இந்த பாட்டி, ஒரு வயசான பாட்டியால் ஏற்பட்டப்படுத்த ஒரு வழக்கம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் குந்துமணியை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.